ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமபிரான் திருவடியின் மகிமை. விஸ்வாமுத்திரர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மூவரும் ஜனகருடைய யாகத்துக்காக மிதிலைக்கு செல்கிறார்கள். செல்லும் வழியில் நதி குறுக்கிடுகிறது. பெரிய நதியாக இருக்கிறது. ஆனால் அங்கு பாலம் இல்லை. எப்படி செல்வது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரிய நிறமுடைய ஒருவன் அது வழியாக வருகிறார். அவரை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்கிறார்கள். என் பெயர் வீரப்பன். நான் ஓடம் ஓட்டுபவன், பரம்பரையாக ஓடம் தொழில் செய்வோம், ஓட்டுபவன் என்று சொல்கிறார். தாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே அமருங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். விஸ்வாமித்திரர் ஏறி அமர்ந்து விடுகிறார். ஸ்ரீராமர் ஏறப்போகும் பொழுது, காலை தூக்கும் பொழுது அங்கிருந்து ஓடம் ஓட்டுவோர் சத்தமாக சொல்கிறார், ஏற வேண்டாம், பச்சை பச்சை, தாங்கள் ஏற வேண்டாம், இது அப்பனின் ஆணை என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் ஸ்ரீராமர் காலை கீழே வைத்து விடுகிறார். இதை பார்க்கும் லட்சுமணருக்கு கோபமாக வருகிறது. எதற்காக ஏற வேண்டாம் என்று அண்ணனை கூறுகிறார் என்று அவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. உடனே நம்மளே ஓட்டிக்கொண்டு போகலாமே இந்த ஓடத்தை என்றும் எண்ணுகிறார். அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா என்று சொல்கிறார். திரும்ப ஓடக்காரரை அழைத்து ஸ்ரீராமர் கேட்கிறார், எதற்காக ஏற வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் கூறுகிறார், ஒரு முறை தாங்கள் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை சாபத்தினால் கல்லாக இருக்கும் பொழுது தங்களுடைய பாத தூசிப்பட்டு அவர்கள் பெண்ணாக மாறிவிட்டார்கள். அதை நினைக்கும் பொழுது என்னுடைய ஓடத்தில் நிறைய கற்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தங்களுடைய திருவடியின் பாதம் பட்டு பெண்ணாக மாறிவிடுவார்கள். நானும் ஒரு ஏழை ஓடம் ஓட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய செலவை என்னால் சமாளிக்க முடியாது. அதனால் நானே உங்கள் பாதத்தை கழுவி விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பாதத்தை ஏறலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி என்று நீரில் இறங்கி வைக்கும்போது நானே பாதத்தை கழுவுகிறேன்னு சொல்லி தண்ணீராலும் செப்பு தாம்பலத்தில் ஸ்ரீராமருடைய பாதத்தை வைத்து தண்ணீர் ஊற்றி பன்னீர் ஊற்றி அதை சுத்தமாக கழுவி எடுக்கிறார். எடுத்துவிட்டு அங்கு உள்ள மலர்களால் அலங்காரம் செய்து வணங்குகிறார். இதை பார்த்தவுடன் ஸ்ரீராமர் சொல்கிறார், பார்த்தியாப்பா லக்ஷ்மணா, அவர் இந்த பாத பூஜை செய்வதற்காக இவ்வளவு சொல்லியிருக்கிறார் என்று. அதை நினைக்கும் பொழுது லக்ஷ்மணருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. திரும்ப மூவரும் ஓடத்தில் ஏறி அமர்ந்து விடுகிறார்கள். அக்கறைக்கு செல்கிறார்கள். சென்றவுடன் ராமச்சந்திரன் செய்கிறார், ஒரு கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி அவர் கொடுக்கிறார். கொடுத்தவுடன் வாங்க மறுக்கிறார். அதனால் அப்பொழுது பெரிய பெரிய மகான்கள் மகரிஷிகள்லாம் தங்களுடைய திருவடியை நினைத்து பூசை செய்து வணங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த ஏழையான எனக்கு தங்களுடைய மலரடி கிடைத்தது என்னுடைய பாக்கியம் என்று அவருடைய காலில் விழுந்து வணங்கிறார். அந்த அன்பை பார்த்தவுடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்பவும் வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவரை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மூவரும் மிதிலையை நோக்கி புறப்படுகிறார்கள். பரதனும் இதேபோல் ஸ்ரீராமரின் திருவடியை வைத்து அவர் காட்டில் இருக்கும் நேரத்தில் அரியாசனத்தில் வைத்து ஆட்சியை புரிகிறார். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானும் அதேபோல் எல்லாம் இருந்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிதான் நமக்கு சரணாகதி என்று சரணடைந்தவர். நாமும் அவரை போல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடியை சரணடைந்து அனைத்து செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் பெற வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். பூர்புவஸ்வ தத் சவிதிர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரசோதயாது. இந்த காயத்ரி மந்திரத்தை அனைவரும் சொன்னாலே ராமாயணம் முழுதும் படித்த பலன் நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருளும் ஆசையும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.